கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம வந்து எலிஷாஸ் மிரக்கல் படிச்சு இருக்கிறோம். அங்க இன்னைக்கு வந்து எத்தனாவது மிரக்கல் அப்படின்னு தெரியுமா? இது 5 மிரக்கல் மாதிரி முடிச்சிட்டோம். இது வந்து 6th மிரக்கல். ஃபர்ஸ்ட் மிரக்கல் வந்து ஜோர்டான ஒரு 2ஆ பிரிக்கிறது ஃபர்ஸ்ட் மிரக்கல். செகண்ட் பாருங்க, எரிகோல இருக்கிற தண்ணியை வந்து அவரு உப்பு போட்டு சுத்தம் பண்றது, இது செகண்ட் மிரக்கல். தேர்ட் மிரக்கல் 2 ஷீப் பேரை வச்சு 70 ஆண்களை வந்து சாவடிக்கிறது. 4வது வந்து அதுதான் தேர்ட்ல தான். 4வது அந்த மோவாபைட்ஸ்க்கு அகென்ஸ்டா வந்து இந்த இது குளியணும்னு சொல்லிட்டு அங்க தண்ணி நிரம்பி அந்த தண்ணினால அவங்கள நிறுத்துறது வந்து 4th மிரக்கல். 5th வந்து இப்போ லாஸ்ட் நம்ம படிச்சது வந்து அந்த விண்டோவுடைய வீட்டுல வந்து அதோடைய பாத்திரத்தை இன்னைக்கு அதே செகண்ட் 4th சாப்டர்ல 8th verse அது 6th மிரக்கல் ஸ்டார்ட் ஆகுது. 6th மிரக்கலுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன் அங்க ஸ்டார்ட் ஆகுது. வாசிக்கலாம் பாருங்க. அப்போ நீங்க நிறைய இதுல பாப்பீங்க. இப்போ இந்த பைபிள் இதுல வந்து ஸ்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா நிறைய பரவலா பேசும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஷூனமைட் உமன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பெண் யாரு அப்படின்னாக்கா ஒரு ஷூனேம் அப்படின்னு சொல்ற ஒரு ஊர்ல வாசம் பண்ற ஒரு பெண்ணு. பாருங்க, அது படிங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஈஷா வந்து சூனியமுக்கு போறாரு. ஆனா சூனியம்ன்றது ஒரு பிளேஸ், அது ஆக்சுவலி ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் எங்க இருக்குது, இல்ல அந்த பிளேஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த லேண்ட் டிவிஷன் பண்ணும்போது, லேண்ட் டிவிஷன் யார் பண்ணாலும் தெரியல, ஜோஷுவா லேண்ட் டிவைட் பண்ணும்போது அந்த டிவிஷன்ல இசாச்சார் அவங்களுக்கு கொடுத்த ஒரு இடம் தான் இந்த ஷூனேம். அந்த வருஷம் வாசிக்கலாம் பாருங்க. என்னக்கா யோசுவா 19ஆம் அதிகாரம் 17-18. யோசுவா 19th chapter verse 17 and 18. ஆனாம் செய்து இசைக்காரருக்கு அவர்கள் வசனங்களின்படி கிடைத்த அப்போ இது வந்து இசாச்சாருக்கு கிடைச்சிருக்க ஒரு லேண்ட், அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு லேண்ட் தான் இந்த ஒரு மிரக்கல் நடக்குது. இதை வாசிக்கலாம் பாருங்க. இந்த லேண்ட் வேற எப்படி கூப்பிடலாம்? ஒண்ணு சூன்யம்னு சொல்லலாம். இந்த லேண்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மவுண்டன் கிட்ட. அதோட ஒன்னு வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இந்த ஷில்பா, இந்த இதுல இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கில்பாவ் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு மவுண்டன் இது. அப்புறம் இந்த மவுண்டன்ல தான் இந்த ஷூனேம் என்ற ஒரு இடம் இருக்குது. அப்புறம் என்னன்னா எலிஷா ஷூனேம் சொல்ற ஒரு பிளேஸ்க்கு போறாரு. அந்த ஷூனேம் சொல்ற ஒரு பிளேஸ்க்கு போகும்போது அங்க ஒரு என்ன பண்ண ஒரு பெண் என்ன பண்ணாங்க பாக்குறாங்க. அந்த பெண்ணை யாருன்னு அங்க சொல்றாங்க. அதை படிங்க இங்கே ராஜாக்கல்ல. இப்போ அந்த உமன், இந்த உமன் வந்து இங்க இந்த சாப்டர்ல தான் 2 இடத்துல இது மென்ஷன் பண்றாங்க இந்த உமன் பத்தி. ஆனா இந்த உமனுடைய பேர் எதனா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா பேர் என்ன ஆகல, அந்த பெண்ணுடைய பேர் அங்க மென்ஷன் பண்ணப்படல. ஆனா என்ன வந்துச்சுன்னா கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. ஏன் அந்த வார்த்தை சொல்லணும் பாருங்க. இது வந்து பைபிள்ல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, கிரேட் என்ற ஒரு வார்த்தை பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஏன் அந்த வார்த்தை எழுதுறதுக்கு காரணம் என்ன? அந்த வேர்ட் யூஸ் பண்ண வேண்டிய, கணம் பொருந்திய அப்படின்னு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி நம்ம இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்களா? பேருங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்களா?
நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி யூஸ் பண்ணி இந்த கிரேட் பாருங்க. இப்போ தேவன் நினைச்சிருந்தாக்கா இந்த கிரேட்ன்ற வார்த்தை என்ன பண்ணிருந்துக்கலாம், அங்க சொல்லாம கூட இந்த பெண்ணை பத்தி சொல்லியிருக்கலாம். அப்போ தேவன் அந்த கிரேட்ன்ற வார்த்தையை அங்க எழுதுக்கு பர்மிட் பண்ணிருக்காருன்னு என்ன அர்த்தம்? இப்ப தேவனுக்கு பர்மிட் பண்ணா அந்த கிரேட் வார்த்தை வரும். இல்ல அந்த வார்த்தை என்ன வருதுங்க, கிரேட் வார்த்தை வராது இல்ல. அப்ப தேவன் அங்க பர்மிட் பண்ணிருக்காரு, அந்த வார்த்தை எழுதுற மாதிரி பர்மிட் பண்ணிருக்காரு. அந்த பெண்ணுக்கு அந்த வார்த்தை எழுதுற மாதிரி பர்மிட் பண்ணிருக்காருனாக்கா ஏன் பண்ணோம்? அப்போ என்ன என்ன இருக்கலாம்? அப்போ அந்த கிரேட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கிறோம்னாக்கா அதுக்கு என்னென்ன மீனிங் கொடுக்குறாங்க, அந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு வயசானவங்க சொல்லலாம், ஏஜ் என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா ஓல்டும் கூட எழுதலாம், கிரியேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து பிப்ளிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது ஏஜான பர்சன் கூட அப்படி வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. வாசகம் புரியும் உங்களுக்கு. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 சாமுவேல் 19:32. பத்திமா என்பவர் 80 வயது சென்ற இளவனாயிருந்தார். மகன் அப்பாயின் மீதே கையிருக்கும் அவனை பராமரித்து வந்தார். அவன் மகா பெரிய கிரேட் மேன். எந்த மீனிங்ல கிரேட் மேன் எடுத்துக்கலாம்? ஏஜ் ரொம்ப ரொம்ப வயசானவர். வயசானவர் மாத்திரம் இல்ல, அவருக்கு நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனா ஒரு மீனிங் என்ன அப்படின்னாக்கா, வயசான ஆளா இருந்தாக்க என்ன சொல்லலாம், கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, யூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? சரி, இந்த மீனிங் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணிக்கலாமா? இந்த பொண்ணு ஒருவேளை இந்த லேடி, இந்த எலிஷாவை இந்த உபசரிச்சிருக்கிற இந்த லேடி ஒரு வயசான லேடி, அதனால கிரேட் உமன் அப்படின்னு எழுதிருக்கலாமா? இப்ப நம்ம படிச்ச அந்த மீனிங் பிரகாரம் வயசானவங்க அப்படின்னு அதனால கிரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த பெண்ணுக்கு வயசாயிச்சு என்ன பண்ணலாம்? இந்த பெண்ணு ஒரு வயசான முதிர் வயசா இருக்கிற ஒரு பெண்ணா, அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க. அதே நீங்க பாருங்க 14ஆம் வசனம் படிங்களே, ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்களே. அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று தேவசியை அவன் கேட்டதற்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயதும். என்ன சொல்றா, இந்த பெண்ணுக்கு என்னன்னா குழந்தை இல்லை இந்த பெண்ணுக்கு. ஆனா என்ன ரைட் பண்ற எழுதுறது கண்டிப்பா எப்படி எழுதுறாரு? அப்போ இந்த இதுக்கு வயசா இருக்குமா, இந்த லேடிக்கு வயசா இருக்குமா? நம்ம என்ன படிச்சோம், கிரேட்ன்றதுக்கு என்ன மீனிங், ஏஜ் ஆகிறோம் கிரேட்னு சொல்லலாம். அப்ப இந்த லேடி கிரேட் ஏஜ் ஆயிருக்குதா, வயசானது இது அப்படி சொல்லி, அது குழந்தை இல்ல. ஆனா புருஷன் யாரா இருக்கிறாரு, புருஷன் வயசானவர். அப்ப இந்த பொண்ணு என்ன இல்ல, இந்த லேடி இன்னும் இந்த லேடி இன்னும் வயசான லேடி இல்ல, இது இன்னும் கொஞ்சம் அப்படின்னா இவருக்கு கம்பேர் பண்ணாக்கா எங்கிட்ட இந்த லேடி இருக்குது. அப்ப வயசானதுனால என்ன பண்ணல, எழுதும் போது வசனம் எழுதும் போது இந்த கிரேட் அப்படி எழுதல. ஒரு ரீசனிங் ஆயிடுச்சு, ஒரு ரீசனிங். இன்னும் எதுக்கு கிரேட்டிங் சொல்லலாம், கிரேட் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெல்தியா நல்ல பணம் இருக்கவங்க என்ன சொல்லலாம், நல்ல காசு இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லனா இவங்க வந்து கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு வசனம் இருக்குது, அந்த வசனம் கூட எழுதப்பட்டிருக்குது. அது என்ன வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுடைய வகுப்பை தன்மையில் இருக்கிறது. அந்த மனிதன் அவனுக்கு 3000 மாதம் 1000 இருந்தது. கிரேட் மேன் யாரும் இந்த ஆள் வந்து ரொம்ப கிரேட் கான்செப்ட். ஏன்னா என்ன இருக்குது கிட்ட நிறைய சொத்து, நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறதுனால ஒரு கிரேட் மேனுங்களா. அப்படின்னா நெக்ஸ்ட் கிரேட் வார்த்தை யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு வெல்தியா இருக்க என்ன பண்ணலாம், யாரும் எல்லாம் வெல்தியா இருந்தாக்கா கிரேட் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த லேடி வெல்தியா இருக்கிறதுனால, ரொம்ப பணக்காட்சியா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த லேடி ஒரு வெல்தியான லேடியா, நல்ல ஒரு பணக்கார பெண்ணு தானா இது, இல்ல ரொம்ப ஏழப்பட்ட பெண்ணா இது? அப்புறம் அந்த வசனத்தை வாசிக்க பாருங்க. இவங்க 8ஆம் வசனம் வாசிக்கல, ராஜாக்கள்ல படிச்சுங்களா? 8ஆம் வசனம் வாசிங்க, அப்புறம் 10 வாசிங்க. அவன் பயணப்பட்டு வருகிற போது போஜனம் பண்ணபடி இந்த லேடி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, எலிசா வந்து அந்த ரூட்ல போவாரு,
அப்ப அந்த ரூட்ல போகும்போது இந்த பெண் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, எலிஷா வந்து வற்புறுத்துது, கம்பல் பண்ணுது. அந்த கன்ஸ்ட்ரெயின் சொல்ற வார்த்தை வந்து ஒரு அட்டம் இல்ல, ஏதோ ஒரு டைம் வந்து நீங்க எங்க சாப்பிடவா அப்படின்னு சொல்ல, தொடர்ச்சியா என்ன பண்ணுது, தொடர்ச்சியா எங்க வீட்டுக்கு நீ சாப்பிடவான்னு சொல்லி அவர் ஒரு கம்பல் பண்ணி அவர் ஒரு பிரஷர் போட்டு, அப்ப என்ன எலிஷா என்ன பண்ணிருக்காரு, எங்க வீட்டுக்கு வர ஒத்துன்னு இருக்கிறாரு. அப்போ எங்க வீட்டுக்கு வந்து ஒத்துன்னு இங்க சாப்பிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, எலிஷா போகும்போது என்ன ஆகுது, எலிஷா போகும்போதெல்லாம் எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு போறாரு, சாப்பிட்டு போறாரு. ஆயிடுச்சா. ஒண்ணு என்னன்னாக்கா, இந்த பெண்ணு அந்த எலிஷாக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அதுகிட்ட. ஒண்ணு ஆயிடுச்சுங்களா. 10ஆம் வசனம் படிக்கிறதுல சாப்பாடு போட்டு சொல்லி அப்ப போகும்போதெல்லாம் சாப்பிட்டு போறாரு. இப்ப லேடி என்ன சொல்றது அப்படின்னாக்கா, எலிஷா வந்து இந்த பக்கம் போறாரு. அந்த எலிஷா வந்து தேவனுடைய மனுஷன். அவர் என்ன பண்றீங்க, வரும்போதெல்லாம் அவருக்கு ஒரு வீடு என்ன பண்ணலாம், ஒரு நம்ம மேல ஒரு ரூம் கட்டி அந்த ரூம்ல அவருக்கு என்ன பண்ணலாம், பெட்டு, கட்டிலு, லைட்டு எல்லாம் என்ன பண்ணலாம், பொறுக்கு எல்லாம் அவர் போட்டு கொடுக்கலாம். அவர் இங்க ஒரு என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்டு தங்கிட்டு போட்டோம். அப்புறம் என்ன இந்த லேடி ஏற்பட்டதா, ஒரு வீடையே ஒரு ஆளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏற்பட்ட ஒரு லேடி இல்ல. இது யாரும் இருக்குது, கொஞ்சம் வெல்டி லேடியா தான் இருக்குது. சரி, இந்த வெல்டியா இருக்கிறதுனால, இது நல்ல பணம் இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறதுனால ஒருவேளை கிரேட் உமன் அப்படின்னு எழுந்திருப்பாங்களாங்க, நல்ல காசு இருக்குது அதனால இது ஒரு கிரேட் உமன் அப்படின்னு எழுதிருப்பாங்களா? எழுதுறது யாரோட பர்மிஷன், தேவனுடைய பர்மிஷன். அப்ப தேவன் அதை பர்மிட் பண்ணும்போது கண்டிப்பா என்ன இருக்கும், தேவனுடைய ஒரு இன்டென்ஷன். தேவன் அந்த கிரேட்னஸ்க்கு உண்டான ஒரு கேபபிலிட்டி, அந்த கிரேட்னஸ் உண்டான ஒரு தகுதி இந்த பெண்ணுக்கு இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, கிரேட் எழுத மாட்டாரு. ஒரு பணம் இருக்கிறதுனால இல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் லேடி, நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற லேடினாக்கா நல்லா வெல்தியாகவும் இன்ஃபுளுன்ஸா இருக்கிற லேடி தான். நீங்க சில டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, எப்படி இருக்கும் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது she is a prominent and wealthy lady இருக்கும், wealthy woman சில டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கும். சில டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு prominent lady அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ப்ராமினன்ட் என்ன ஒரு முக்கியம் இருக்கிற, அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் ஒரு முக்கியமான பெண்ணு அப்படின்னு என்ன ப்ராமினன்ட்னா அந்த அர்த்தத்துல கூட எழுதப்பட்டிருக்குது. ஆனா இப்ப தேவன் நீங்க பர்மிட் பண்ணிருக்கிறதுனால வெள்ளியா இருக்கிறதுனால தேவன் வெள்ளி இருப்பாரா அப்படின்னாக்கா கண்டிப்பா என்ன இல்லைங்களா, அது ஒரு ரீசன் இருந்தா கூட, ஆனா அதை காரணம் கொண்டு என்ன பண்ண முடியாதுங்க, கிரேட் நீங்க எழுத முடியாது. அப்ப இந்த பெண் என்ன எதுல கிரேட், இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா, இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நமக்கு கிரேட் ஆகணும் அப்படின்னு நமக்கு யாருக்குன்னா சிந்தை இருக்குதா, கிரேட் நம்ம ஒரு கிரேட் அப்படின்றது யாருக்குன்னா மைண்ட் இருக்குதா, அப்படி யாருக்குமே இல்லையா, நம்ம ஒரு கிரேட் அப்படின்னு யாருக்குமே இல்லையா, எல்லாருக்குமே இருக்குது. இப்ப நம்ம வந்து we have to show something. நான் யாருன்னா நான் யாரோ ஒருத்துவேன், புரியல, நான் யாரோ ஒருத்துவன் காமிக்கிறது என்ன, அது என்ன ஷோயிங் மை ஐடென்டிட்டி, என்ன ஆக்சுவலி கிரேட்னஸ் தானே. அப்புறம் பாருங்க என்னன்னா எப்படி சொன்னாக்கா, many people என்ன thought to be great, அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட்டா இருக்கணும்னு ஆசை. ஆனா இந்த கிரேட்டா ஆகணும்னு நினைக்கிறவங்க என்ன ஆகிறாங்க தெரியுங்களா, they fail to be good, they try to be great but they fail to be good. சார் அப்ப என்ன பேர் வாங்கணும், 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்களா, will they be good? பாத்தீங்கன்னா கிரேட்டா இருக்கிற ஒரு உலகத்துல கண்டிப்பா என்ன இருந்திருக்க மாட்டாங்க, அவன் வந்து குட்டா இருக்கவே வாய்ப்பே இல்ல, அந்த குட்னஸ் போறது. இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்துல பேரு, புகழ், அங்கீகாரம், ரெகக்னேஷன், 4 பேர் நம்ம மதிக்கணும் அப்படின்னு இருக்குதா, அப்படி இருக்குதா நமக்கு, அப்படி இருந்தா நமக்கு என்ன ஆயிடும், நம்ம அப்படி ஆயிடலாம், நம்ம அந்த மாதிரி 4 பேர் மதிக்கிற மாதிரி ஆயிடலாம், 4 பேர் நம்ம பேசுற மாதிரி ஆயிடலாம், நம்ம 4 பேர் சொல்ற மாதிரி ஒரு பெரிய பொசிஷன் நம்ம இருக்கலாம். ஆனா அந்த கிரேட்னஸ் நம்ம இருந்தா கூட நம்ம யாரா இல்ல, கண்டிப்பா அந்த கிரேட்னஸ் போற யாருமே குட்டா இருக்கவே முடியாது. இந்த தாட்டை வந்து தேவன் வந்து ஒரு பக்தன் சொல்றாரு. இந்த தாட்டை வருஷம் வாசிச்சு பாருங்க, எரேமியா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்களுக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயும் இது எரேமியா கேள்றாரு. ஏன்னா எரேமியாக்கு எழுதுறதுக்கு முன்னாடி
அந்த தாட் என்ன தாட் இது, எதுக்கு இதை சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷம் ஜஸ்ட் மேல படிக்கல. இதோ நான் கட்டினதையே நான் எடுக்கிறேன், நான் ஆக்கினதையே நான் பெருக்கிறேன், இந்த முழு தேசத்துக்கு ஆக்கினதையே நான் எதை நான் காட்டுகிறதோ அதை நான் அதை பிடிக்க போறேன். இது எதை குறித்து இருக்கிற ப்ராசஸி சொல்றாரு, இந்த லேண்டுன்றாரு. அப்புறம் தேவன் இந்த இஸ்ரேலுக்கு ஒரு அழிவு கொண்டு வர போறாரு. இப்ப பாருங்க, இஸ்ரேலுக்கு ஒரு அழிவு கொண்டு வரும்போது இப்ப எரேமியா யாரு, அந்த இஸ்ரேலுக்குள்ள எரேமியா யாரு? ஒரு ப்ராஃபெட் தானே, ஒரு பெரிய ப்ராஃபெட் தானே அது. இப்போ ஒரு ப்ராஃபெட் என்ன நினைப்பாரு, ஒரு ஜனத்துக்கு ஒரு ப்ராஃபஸி பண்ற ஒரு ப்ராஃபெட் என்ன நினைப்பாரு? புரியுது? அவருக்கு என்ன, அந்த ப்ராஃபஸி பண்ணும் போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கல, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு க்ளோரி கிடைக்கல, எலிவேட் ஆகல இங்க அவரு. அப்படியே நினைச்சுட்டாரு எரேமியா பார்த்துட்டு, எரேமியா நீ ஒரு தீர்க்கதரிசி, அப்ப ஒரு தீர்க்கதரிசியை நான் கூப்பிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன தோணுது? இப்போ நீ ஏதோ ஒரு ஆவணம் நினைக்கிறியா? ஏதோ ஒரு ஆவணம் நினைக்கிறியா? அந்த ஏதோ ஒரு ஆவணம் நினைக்கும் போது நீ எந்த ஜனத்துக்குள்ள இந்த மாதிரி ஆவணம் நினைக்கிறியோ, நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஜனத்தையே, அந்த ஜனத்தை நான் ஒண்ணு இல்லாம பண்ண போறேன். அப்ப நீ எப்படி அந்த ஜனத்துக்குள்ள கிரேட் ஆக முடியுமா? அதை சொல்றாரு. ஓ, நீ கிரேட் ஆகணும்னு நினைக்கிற எரேமியா, அவனுக்கு படிக்கும். அப்படியே இவனுக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாரே சொல்றாங்களா? அது நீ தேடாத. ஒரு பெரிய காரியங்களை நீ தேடுறியா? அது நீ தேடாத. இதோ மாம்சமான கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீ போகும் தலங்களிலும் உன் காலனை உனக்கு கொண்டை பொருளாக தருகிறேன். நீ நானே இந்த தொழில் மூடி இறக்க போறேன், எல்லா மாம்சத்தின் மேல் கோபத்தை நானே காட்ட போறேன். அப்படி காட்டும்போது என்ன பண்ணுவ தெரியுமா? உன் ஜீவனுக்கு நான் ஸ்பேர் பண்ணி நீ மட்டும் என்ன பண்ணுவ? எல்லாருமே நான் கோபத்தை காமிக்கும் போது கூட நீ வந்து அந்த கோபத்தை ஆயிடுவ, தப்பிச்சுக்கணும் எரேமியா. புரியுதா? இப்பதான் இந்த ப்ராசஸ் நீங்க ஜஸ்ட் இப்ப நமக்கு யாருன்னா ஒருத்தர் இருக்கு, நமக்கு வந்து நல்ல பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும், நம்ம நாளுக்கு நாங்க ரெகக்னைஸ் பண்ணணும், நம்ம நாளுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி யாரும் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு இந்த ஸ்கிரிப்சர் என்னலாம் நமக்கு கரெக்டா அப்ளை. என்ன நினைக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்? நல்ல பேர் வாங்க நினைக்கிறீங்களா? நல்ல புகழ் வேணுமா உங்களுக்கு? நாளுக்கு அப்ரிஷியேட் பண்ணுமா? யார் மத்தியில இந்த உலகத்துல தேவன் என்ன பண்ண போறாரு? இந்த உலகத்தை அவரு நாசம் பண்ண போறாரு. அப்ப இந்த உலகத்தை நாசம் பண்ண போகும்போது தேவன் இந்த உலகத்தின் மேல கோபத்தை காட்டும் போது கண்டிப்பா இந்த உலகத்துல தேவன் என்ன பண்ணுவாங்க? இதை நம்ம நாடாம இருந்தா, எதிராடம் இருந்தா, அந்த அப்ரிசியேஷன், அந்த பேரு புகழ் இதெல்லாம் நம்ம நாடாம இருந்தோம்னாக்கா நம்மளுடைய லைஃப் ஸ்பேர் ஆகும். தேவன் நம்ம லைஃபை காப்பாத்திடுவாரு. அப்படி நாடிட்டோம்னா நீ கிரேட் ஆகுமா? கிரேட் ஆகாத. ஏன்? இது எல்லாமே நாசத்துக்கு போறதுல நீ என்ன கிரேட் ஆக போற? எல்லாமே அழிஞ்சு போறது என்ன கிரேட்னஸ்? என்ன அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளாயிட போறோம் நம்ம? என்ன அந்த மாதிரி பெரிய அப்ரிசியேஷன் என்ன பண்ண போதும் நம்மள? புரியுதுங்களா? அப்புறம் இந்த அழிஞ்சு போற உலகத்துல எந்த ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு தேவையில்லை, எந்த ஒரு கிரேட்னஸ் நமக்கு தேவையில்லை. அந்த கிரேட்னஸ்க்காக நம்ம இருந்தோம்னாக்கா கிரேட்னஸ் நம்ம நாடக்கூடாது, கிரேட்னஸ் நமக்கு வேண்டாம். அப்ப இப்ப இந்த லேடி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த லேடி ஒரு கிரேட் அப்படின்னு எழுதும் போது கண்டிப்பா வயசு இல்ல, வெல்தி இல்ல, இன்ஃபுளுன்ஸ் இல்ல. இது ரெண்டு அர்த்தம் இருக்குது ஆல்ரெடி. ஒண்ணு இஸ் இஸ் வெல்தி உமன், அது மாத்திரம் இல்ல இன்ஃபுளுன்ஸ் பர்சன். அது இன்ஃபுளுன்ஸ் ஆக்கிற ஒரு பர்சன். அது அவரே சொல்றாரு பாருங்க. எலிஷா இந்த பெண்ணை பேச சொல்லுவாரு. 13 படிங்க, 13 வசனம். அவன் பார்த்து இதோ இப்படிப்பட்ட சந்தகாரத்தையோடு எங்களை விசாரித்து வருகிறவைக்கு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்களுக்காவது சேவைகளின் இருந்தாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் என்ன கேட்கறாங்களா? இந்த பெண்ணு இவ்வளவு எஃபர்ட் போடுங்க, இவ்வளவு எஃபர்ட் போட்டு இவ்வளவு ட்ரபிள் அனுபவிச்சு அது என்ன பண்ணு நமக்கு உபசரிக்குது இல்ல? இவ்வளவு ட்ரபிள். இப்ப அந்த பெண்ணு எலிசா எவ்வளவு டைம் நமக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு டைம் எலிசா என்ன பண்ணுது பெண்ணு? அந்த எலிசாக்கு அந்த ட்ரபிள் எடுத்துக்குது இல்ல? அந்த ட்ரபிள் எடுத்துக்குது, வீட்டுல இடம் கொடுத்துருக்குது. இப்ப பாருங்க, வீட்டுல இடம் கொடுக்கணும்னு சொல்லும் போது இந்த பெண்ணு அந்த புருஷன் அதை கம்ப்ளீட் பண்றாருல. இந்த காலமா, இந்த காலகட்டமா பாருங்க, இந்த காலகட்டத்துல என்ன பண்றது இல்ல? அப்ப யாரா தேவ மனுஷனுக்கு நம்ம வீட்டுல இடம் கொடுத்துருப்பா? யாரோ தேவ மனுஷனுக்கு இப்படி போற ரோட்ல போறாங்க, ஐயோ தேவ மனுஷன் டெய்லி போறாங்க, என்ன பண்ணுறோம்? எங்களுக்கு வந்து தங்க அப்படி சொல்லுவோமா? புருஷனை போய் சொல்லுவோமா? புருஷா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்ன பண்ணலாம், மேல கொடுத்துடலாம் அப்படி சொல்லுவோமா? புரியுதா? ஏன்னா இந்த காலத்துல என்ன ஆகுது இல்ல? ஏன்னா இந்த காலத்து எப்படி ஆயிடுச்சுனாக்கா மென் அண்ட் உமன் மேக்சிமம் சோசியலைஸா தான் இருக்கிறோம்.
இப்ப நீங்க பழையசுல இருந்த அந்த ஆட்டிடியூடுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆட்டிடியூட் பாருங்க. பழசுல இருந்தாக்க பாருங்க, லேடிஸ் ஒரு கார்னர்ல இருந்தாக்கா ஜென்ஸ் ஆயிடுவாங்க, இன்னொரு கார்னர்ல 2 பேரும் பக்கம் இருப்பாங்களா. இன்னைக்கு இங்கே பாருங்க, நம்ம ஆளே பாருங்க, நம்ம எப்படி உட்காந்து இருக்கிறோம் புரியல. அப்புறம் நமக்கு எவ்வளவு ஃப்ரீடம், நம்ம தாட் பண்ணுவோம், ஐ தாட் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுங்களா, ஒரு நமக்குள்ள ஒரு காமன் என்னன்னா இந்த செக்ஸ் டிஃபரன்ஸ் இல்லாம என்ன பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டியா பார்க்க அந்த மனப்பாக்கம் இருக்குது இல்ல. இப்போ இந்த காலத்துல படிக்கிற பசங்க நீங்க பார்த்துக்கோங்கள, அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறாங்க, பையன் பொண்ணு நீங்க எடுத்துக்கோங்களேன், என்ன எப்படி பழகுறாங்க, மோர் கேஷுவல் ஆகும். இப்ப நமக்கு அது தப்பான்னு தெரியும். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் கை கொடுத்தா நமக்கு என்ன தெரியும், ஒரு பொண்ணு ஒரு பையனை கண்டுபிடிச்சா என்ன தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பையன் பொண்ணு கை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, கை கொடுத்து கை கண்டுபிடிச்சு அனுப்புறாங்க புரியுதுல்ல. அப்படின்னா அந்த மாதிரி சோசியல் ஆயிடுச்சு இன்னைக்கு லைஃப். அந்த காலம் அப்படியா. அப்புறம் அந்த காலத்துல அந்த பெண்ணு தன் புருஷன் போயிட்டு எலிஷாக்கு ஒரு இடம் மேல கொடுக்கலாம்னு சொல்லும் போது அந்த புருஷனுடைய கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்களா, ஒரு வயசானவரு, அந்த ஆள் யாருங்களா, ஒரு வயசான ஆளு. இந்த பெண்ணு அவங்க வயசு இல்ல, ஆனா எலிஷாக்கு இடம் கொடுன்னு சொல்லுது. அவன் இடம் சொல்லிட்டு என்ன யோசிச்சிருக்கேன், இன்னுடைய யோசிக்கல, நெகட்டிவ் யோசிக்கல. அப்புறம் இந்த மனுஷன், அப்புறம் இந்த மனுஷனுக்கு அந்த இடம் கொடுக்கறதுல அந்த பொண்ணு போய் கேட்கும் போது அந்த புருஷன் அனுமதிக்கிறார் அப்படின்னாக்கா அந்த பெண்ணு என்ன மாதிரி பெண்ணா இருக்கலாம் புரியுங்களா. அப்படின்னா இது வெறும் இந்த கிரேட் எழுதுனது, இந்த கிரேட் ஒரு வார்த்தை எழுதுனது இந்த பெண்ணுடைய மத்ததெல்லாம் வச்சு எழுதல. இந்த பெண்ணு உண்மையாவே ஏன் கிரேட் அப்படின்னாக்கா அந்த கிரேட் எழுதுற அந்த வார்த்தைக்கு தகுதியான ஒரு கேரக்டர் அதுக்குள்ள இருக்குது. அப்ப என்ன அதுக்குள்ள ஒரு கேரக்டர், என்ன அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு புதுசா ஒரு வசனம் இருக்குது, படிச்சு மக்களுக்கு அதை படிச்சுட்டு நம்ம அந்த பெண்ணுடைய கேரக்டர் நம்ம போகணும். புதுசுல படிக்கும் பாருங்க, இது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பேசுறாரு. இயேசு கிறிஸ்து எழுதும் போது இந்த வார்த்தையை எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்துல இந்த வார்த்தை எழுதிருந்தா கூட இந்த வார்த்தை தேவனுடைய எல்லா ஜனத்துக்கும் அப்ளை ஆகும் வார்த்தை. பேச என்ன சொல்றாங்க, ஒரு வருஷம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40-41. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப இது இயேசு சீசர் சொல்ற ஒரு வார்த்தை. இது நம்ம என்ன பண்ணலாம், இதே ஸ்கிரிப்சர் நமக்கு இந்த இதுல பாடம் எடுக்க வரலாம். அந்த பாடத்துக்கு இந்த வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப அர்த்தம் சொல்றாரு பாருங்க, அர்த்தம் சொல்றது அது எல்லா காலத்துக்கும் பொருந்தது. பாருங்க அடுத்த வருஷம் படிங்க. தீர்க்கதரிசி என்னும் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். இப்ப இந்த ஸ்கிரிப்சர் நீங்க என்ன பண்ணிருப்பா, அந்த லேடிக்கு இந்த ஸ்கிரிப்சர் லேடிக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இந்த லேடி யாரு, இந்த லேடியுடைய ஒரு ஆட்ரிபியூட் என்ன, இதோட கேரக்டர் என்ன அப்படின்னாக்கா இந்த லேடிக்கு எலிஷா ஒரு தேவனுடைய மனுஷன் நல்லாவே தெரியும், அவரோட ப்ராஃபிட் நல்லாவே தெரியும். இப்ப இந்த ப்ராஃபிட் தெரிஞ்சு இந்த லாபத்துக்கு என்ன பண்ணிருக்குமா, இந்த இதுக்கு ஏதாவது லாபம் மைண்ட் செய்துக்கு இல்ல லாபத்துக்காக எலிஷா சேர்த்துச்சு அப்படின்னாக்கா அது நமக்கு இல்ல, தெரியும், நமக்கு தெரியும், நம்ம படிப்போம் தெரியும், புரிஞ்சுடுவோம். அப்ப நான் அதனுடைய பெனிஃபிட் என்ன பண்ணல, எனக்கு ஸ்டோரியில படிச்சு ஸ்டோரி புரிஞ்சிடும். அப்புறமா அப்போ எலிஷா கேட்டார்ல, அந்த கொஸ்டின் கேட்டார்ல, இந்த பெண்ணு இவ்வளவு ட்ரபிள் எடுத்து நம்ம உபசரிக்குது, அந்த பெண்ணுக்கு என்ன தேவை. அப்ப என்ன சொல்றது, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, நான் எங்க இருக்க தெரியுமா, என் ஜனங்க மத்தியில நான் வாசம் பண்றேன், அதுவே எனக்கு எந்த இன்ஃபுளுன்ஸ் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் அந்த வேலைக்காரன் சொல்றான், இந்த கெஹேசி ஒரு வேலைக்காரன் அவன் சொல்றான், அந்த பெண்ணுக்கு ஆக்சுவலி என்ன குழந்தை இல்ல, அவன் புருஷனுக்கும் வயசாயிட்டு இருக்குது. அப்ப கூப்பிடுறாரு, நீ வா அப்படின்னு சொல்றது. அவர் கேட்கறாரு, குழந்தை கேட்க சொல்றாரு, பொண்ணு சொல்றது எனக்கு என்ன சொல்லுது, எனக்கு வேண்டாம் சொல்லுது. அது அப்புறம் சொல்லுது, எப்ப அந்த குழந்தை செத்துருக்கு அப்புறமா அப்ப சொல்லுது, தேவ மனுஷா நான் அன்னைக்கு சொல்லணும் உனக்கு, எனக்கு குழந்தை வேணும் நான் அன்னைக்கு சொன்னேன் உனக்கு, அது என்ன பண்ண குழந்தை கொடுத்துட்டேன் சாகடிச்சுட்டே நீ. அப்புறம் கண்டிப்பா இந்த பெண்ணு எலிஷாவை சேர்த்துக்கிறது அது லாபத்துக்கு ஒண்ணும் இல்ல, அது எதுவும் லாபம் கிடைக்கணும் இல்ல. ஆனா கண்டிப்பா அந்த பெண்ணை சேர்த்ததுல என்ன அர்த்தம் இருக்கு, அதுக்கு ஒரு லாபம் இருக்குது. அது என்ன லாபம், இந்த லாபம் என்னன்னாக்கா ஒரு தீர்க்கதரிசியை சேர்த்துக் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த தீர்க்கதரிசிக்குள்ள என்ன பிளஸிங் இருக்குதோ அது என்ன ஆகுமா, அந்த தீர்க்கதரிசி பிளஸிங் அந்த யாரு தீர்க்கதரிசி சேர்த்துக்கிறாங்களோ அவங்க கிடைக்குமா. அடுத்தது அதே போல ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா நீதிமானுக்கு உண்டான பலனை கிடைக்கும். ஆக்சுவலா இது என்னன்னாக்கா இது நீங்க இந்த சப்ஜெக்டுடைய பேஸ் என்ன சொல்றாக்கா சம்மரி, நம்ம படிக்கிற சப்ஜெக்டுடைய சம்மரி தான் இது. ஆக்சுவலா இப்ப இந்த சம்மரி வச்சு என்ன பண்ணலாம், திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பெண்ணுடைய கேரக்டர் என்ன, ஏன் இந்த பெண்ணை கிரேட்னு வாசனம் பேசிருக்குது, அப்ப இந்த பெண்ணுக்கு என்ன குணம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பண்ணப்போ படிக்கும்போது பாருங்க, இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய மனுஷன்
போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருந்தது, அவருக்கு சாப்பாடு கொடுத்துருது ஃபர்ஸ்ட். இப்ப இப்படி யோசிக்கலாம், இப்போ இந்த பெண்ணு இந்த சாப்பாடு கொடுத்ததுனால கிரேட் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம வீட்டு பிச்சைக்காரன் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பிச்சைக்காரன் சோறு போட்டோம், அந்த சோறு போட்டதால நம்ம கிரேட்டா? கிரேட் இல்ல. அப்படி ஏன் இதை கிரேட்னு சொல்லலாம்? அப்புறம் இதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தெரியுதுன்னா தேவனுடைய மனுஷன் தெரியுது, தேவனுடைய மனுஷன் தெரியுது. அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது அவருக்கு என்ன இருக்குது? தேவனுடைய வசனம் இருக்குது, தேவனுடைய வசனம் இருக்குது. அப்பனா தேவனுடைய வசனத்தை நேசிக்காதவர்கள் தேவனுடைய ஜனத்தை நேசிப்பாங்களா? சரி, இப்படி யோசிக்கலாமா? இப்ப இந்த பெண்ணுக்கு இந்த கேள்வி போட்டு பார்க்கலாமா? அப்ப இந்த பெண்ணு தேவனுடைய மனுஷனை நேசி இருக்குதா? இப்ப இந்த பெண்ணு தேவனுடைய வசனத்தை நேசி இருக்குமா? நேசி இருக்குமா? எப்படி சொல்லலாம் நேசி இருக்குன்னு சொல்லி? இந்த தேவனுடைய வசனத்தை நேசி இருக்குது அப்படி எப்படி சொல்லலாம்? பாருங்க, வந்தாரு தேவ மனுஷன் வந்தாரு. இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா, வந்தாரு வீட்டுல எடுத்து சொல்லிச்சு, சாப்பாடு கொடுத்துச்சு. ஆனா இது உண்மையான தேவனை நேசிக்குது, தேவனுடைய வசனத்தை நேசிக்குது. தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறதுனால தான் தேவனுடைய மனுஷரை பார்க்கும் போது அந்த மனுஷனுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்றதுக்கு, ஐயோ தேவனுடைய மனுஷன். ஏன்னா இப்போ நம்ம பாருங்க, இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஊருக்கு போனாக்கா, நம்ம நம்ம ஊர் விட்டு ஊர் போறோம், நம்ம வீடு இங்க இருக்குது. இப்ப நம்ம அங்க போறோம், அங்க போகும்போது என்ன எப்படி வீடுனா நம்ம வீடு என்ன எங்க வீடு? அப்ப நம்ம என்ன பண்ண போகும்போது இப்போ நமக்கு இப்போ இந்த காலத்துல இருக்கவங்க நம்ம போனா நமக்கு என்ன வீடு? அதான் எங்க தகவல் அதான் ஹோட்டல் இருக்குது இல்ல, இந்த காலத்துல ஹோட்டல் இருக்குது இல்ல. எலிசா போகும்போது அந்த ஹோட்டல் இருந்துச்சா? ஏதோ ரூம்ஸ் இன்னு ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க, அது பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் அந்த காலத்துல பக்தர்கள் எங்க தங்குவாங்க? எந்தெந்த ஜனத்துக்குள்ள தேவனுடைய வசனங்கள் நேசிக்கப்பட்டிருக்குதோ அந்த நேசிக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? வாலண்டியரா வந்துட்டு இந்த இந்த சத்தியத்தை சொல்ற ஜனத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அடைக்கலத்தாங்க கொடுப்பாங்க. வசனம் நேசிக்காம கொடுக்கறது இல்ல. அப்புறம் இந்த பெண்ணு உண்மையாவே வசனம் நேசிச்சு இருக்குதா? நீங்க ஒரு மேல எக்ஸாம்பிள் இல்லைங்க, இது ஒரு மேலுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நீங்க எழுதும்போது கடையில இந்த ஸ்டோரியில என்னன்னாக்கா, ஒரு பெண்ணு, நீங்க இந்த பெண்ணை நீங்க இந்த காலத்துல இருக்கிற சிஸ்டர்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி நீங்க எல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு ரொம்ப தாகம் உள்ள ஜனங்களா? அந்த தாகம் உள்ள ஜனங்கள் அந்த தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ற அந்த பிரசங்க ஆளிகளுக்கு நாம் எல்லா வேலைகளும் எல்லா சேவைகளும் செய்வோமா? அவருக்கு வந்து எல்லா அனுகிரகம் செய்து கொடுக்குறோமா? செய்வோமா? ஒரு பெண்ணோட எக்ஸாம்பிள் தானே இப்போ படிக்கிறது. இப்ப இந்த பெண்ணை நம்ம கம்பேர் பண்ண தானே இப்போ நம்ம கம்பேர் பண்ணும் போது இப்ப நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, இந்த காலத்துக்கு பெண்களே உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் உண்மையாக தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களா? அப்படி நேசிக்கிறவர்களா இருந்தால் அந்த வசனத்தை சொல்ற ஆட்களுக்கு அவங்களுக்கு என்ன பிசிக்கலா என்ன தேவை? அவங்களுக்கு சாப்பாடு, அந்த அந்த யோசிக்கிற மாதிரி சாப்பாடு வேணுமா அவருக்கு, அவருக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஆட்களா நம்ம அப்படி செய்து கொடுக்குறோமா? பாதி பேர் வீட்டுக்கே சேர்க்கறது இல்ல, புரியுங்களா? பாதி பேர் யாரும் இல்ல வீட்டுக்கு ஒரு தேவனுடைய பக்தர் வந்தாக்கா பாதி பேர் வீட்டுக்கு கூட சேர்க்கறது இல்ல. யாரோ கொஞ்சம் பேருக்கு சேர்த்துப்பாங்க, கொஞ்சம் பேர் சேர்க்கறது இல்ல. ஆனா இந்த பெண்ணை எவ்வளவு தேவனுடைய வசனத்தை தேடி இருக்குதுனாக்கா, அவங்க புருஷன் சொல்றாங்க அதை பத்தி, அவங்க புருஷன் எழுதுறாரு. பல வருஷம் வாசிப்பாங்க, புருஷன் எழுதுறது 23 வருஷம் படிங்க. அப்பொழுது இது அம்மாவாசையும் வந்த ஓய்வு நாளும் நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது ஒரு வருஷம் வேலை. அது 23 படிங்க, உங்களுக்கு புரியல. சீக்கிரமாய் இடமென்றும் ஓய்வு கிடைக்கு வேலைப்பாளருக்கு ஒருவனையும் ஒரு கடைசி ரிக்வெஸ்ட் பண்ணாக்கா அவங்க புடிச்சு அனுப்புது. என்ன பண்ணேன் நான் வந்து இமீடியட் என்ன பண்ணோம், நான் இமீடியட்டா தேவனுடைய மனுஷனுக்கு நான் போனோம். அது என்ன பண்ணிட்டேன், ஒரு கழுதை குட்டியும் ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணி என்கிட்ட நீ அனுப்புன்னு சொல்லுது. ஆயிச்சா? இப்ப அது புருஷன் கேட்கிறா பாருங்க, படி கேட்பா அந்த புருஷன் கேட்கிறாரு அனுப்ப வேண்டியது என்னன்னு சொல்லிட்டேன். ஏமா இது என்ன இல்ல, இது அமாவாசையும் இல்ல, அப்புறம் இது ஓய்வு நாளும் இல்லையே. அப்படி இப்ப நீங்க ஃபீல் பண்ண பார்க்கலாம். அவர் சொல்றாரு, ஏமா இது அமாவாசையும் இல்ல, இது சபத்தும் இல்ல, அப்புறம் என்ன அர்த்தம்? கரெக்ட். அப்புறம் இந்த பெண் என்ன பண்ணிருக்குது? இந்த பெண் என்ன பண்ணிருக்குது? சபத்து நாளையும் போயிருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, எலிசா வரும்போது என்ன பண்ணிருக்கு இந்த பெண்ணு? எலிசா வரும்போதெல்லாம் இங்க இருந்திருக்குது. இப்ப எலிசா வரல, அப்ப என்ன பண்ணும்? இப்ப எலிசா வந்து சபத்து நாள், எக்ஸாம்பிள் சபத்து நாள் எலிசா வரல, என்ன பண்ணி இந்த பெண்ணு போயிருந்தா அங்க போய் பாக்குது.
அதே மாதிரி அமாவாசை என்ன பண்ண பெண்ணு புரியுதா? அப்ப இந்த பெண்ணு யாரை நேசிக்குது? தேவனுடைய வசனத்தை, தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை நேசிக்கிற ஒருவர் தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா தேவனுடைய ஜனத்தை நேசிக்க முடியும். தேவனுடைய வசனத்தை நேசிக்காத ஒருவருக்கு என்ன பண்ண முடியாதுனாக்கா தேவனுடைய ஜனத்தை நேசிக்க முடியாது. அப்ப தேவனுடைய ஜனத்தை நேசிக்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தேவனுடைய வசனத்தை நேசிக்க தேவனுடைய ஜனத்தை நேசிப்பாங்க. தேவனுடைய ஜனத்தை நேசிக்க என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ஜனத்துக்கு உபசரிப்பாங்க. பரவாயில்ல, தனது தியாகம் பண்ணி அவங்க உபசரிப்பாங்க. தன்னதை இந்த பெண்ணுக்கு தானே அதிப்பான். இது என்ன பண்றத அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தருக்காக. இப்ப வசனத்தை நேசிக்காதீங்க, சகோதரனை நேசிக்க மாட்டாங்க. வசனத்தை நேசிக்காதவங்க சகோதரனை நேசிக்காத இருக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? உபசரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தன்னதுல இருந்து எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க? 1000 டைம் யோசிப்பாங்க, குடும்பம் வேண்டாவா அப்படி யோசிப்பாங்க. அப்புறம் தேவனுடைய வசனத்தை நேசிக்குது இந்த பெண் யாருனாக்கா, தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறது யாரு தெரிஞ்சு? புருஷனுக்கு தெரிஞ்சு கேட்கலாம். புருஷன் என்னமா அமாவாசையில சபத்து நாள் இல்லையே, நீ எதுக்கு என்ன பண்ணுவான்? நீ எதுக்கு போய் அவரை மீட் பண்ணணும்? எனக்கு இவருக்கு தெரியாது, என்ன தெரியாது செய்யறாங்க. அப்ப எதுக்கு போய் மீட் பண்ணணும்? அவரை போய் எதுக்கு மீட் பண்ணணும்? இவருக்கு தெரியும் குழந்தை இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த ஃபீல்ட்ல தான் குழந்தை போயிருக்குது. அப்ப குத்தம் பண்ற குழந்தைய என்ன பண்ணி போய் குழந்தைய வீட்டுல குத்தம் சொல்றாரு, குழந்தை வீட்டுல செத்துருது. அப்ப என் சொல்லு நான் போய் அவரை பாக்கணும். அப்ப கேட்கறது அமாவாசையும் இல்ல சபத்து நாள் நீயா போய் அவர் மீட் பண்ணணும்னாக்கா இந்த பெண் என்ன பண்ணிருக்குது? அமாவாசை சபத்து நாள்ல ஒருவேளை எலிஷா இங்க வரல அப்படின்னாக்கா இந்த பெண் என்ன பண்ணிடும்? அங்க போயிடும். எது போது புரியுதுங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி தாகம் இருக்குது தேவனுடைய வசனம் கேட்கறதுக்கு. எவ்வளவு பேருக்கு வசனம் நமக்கு தேடி வருதா? நமக்கு தேடி வருது, நமக்கு வசனம் எவ்வளவு டைம் நமக்கு தேடி வருது. ஆனா நமக்கு தேடி வராத காலத்துல என்ன பண்ண போறோம்? என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி டெய்லி கிளாஸ், இதே மாதிரி கிளாஸ், இதே மாதிரி சத்தியம் சொல்றவங்க எல்லாமே தொடர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறோமா? இதே பொருளே இருக்குன்னு நினைக்கிறோமா? கண்டிப்பா நமக்கு நல்லா தெரியும். அது நம்ம இறைமையில படிச்ச வசனம் தான். என்ன ஆகும்? இந்த உலகம், தேவன் இந்த உலகத்தை நாசம் பண்ண போறாரு. இந்த உலகத்தை அவர் நட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தை அவர் பிடுங்கி போட போறாரு. அந்த பிடுங்கி போற காலகட்டத்துக்குள்ள வாசம் பண்ற நாம் எதுக்கு அவ்வளவு பச்சாத்தாபமா இருக்கிறோம்? எதுக்கு அவ்வளவு தாகமா இருக்கிறோம்? எதுக்கு நம்ம ஓடுறோம்? நம்ம ஓடுறோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஓடுறோமா? எதுக்கு அந்த எஃபர்ட், அந்த போடுற அந்த எஃபர்ட் எதுக்கு? புரியுதுலையா? நான் வாழ்றதுக்கு, நான் நல்லா இருக்கிறதுக்காக இதுல நம்மளுடைய எஃபர்ட் போடுறோம்ல. நம்ம எல்லாமே பண்ற இந்த எஃபர்ட் எல்லாமே எதுக்கு பண்றோம் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல தற்காலிகமா வாழ்ற இந்த வாழ்க்கை தான் இந்த எஃபர்ட் போடுறோம். அப்புறம் அது வந்து தப்புன்னு சொல்ல, அது நம்ம நல்லா தெரியும். ஒருத்தர் சாப்பிடணும்னாக்கா வேலை செய்யணும், எஃபர்ட் தான். ஆனா அந்த எஃபர்ட், அந்த சேம் எஃபர்ட் தேவனுடைய வசனத்துக்கு தாகமா ஓடி வரோமா, தேடுறோமா? அந்த ஒரு மாதிரி இங்க காமிக்கணுமா? அந்த ஒரு சீரி காமிக்கணுமா? அந்த பொண்ணு ஏன் கேட்டுனாக்கா தேவனுடைய வசனங்கள் பிரசங்கம் பண்ணப்பட்ட இடத்துல ஒருவேளை அந்த வசனம் அதுகிட்ட வந்து அங்க கேக்குது, ஒருவேளை அங்க பிரசங்கம் பண்ணப்படலன்னாக்கா எங்க பிரசங்கம் பண்ணப்படுது அது போய் அங்க கேக்குது. பரவாயில்ல, அங்க கேக்குதுனாக்கா நம்ம அப்படி சொல்றோம் அந்த புருஷன் பர்மிட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த புருஷன் எப்படி வாழ்ந்துருக்கு? அந்த பொண்ணு அந்த புருஷன் அதை பர்மிட் பண்றான், சரி போன்றான். அந்த புருஷன் அந்த பெண்ணு சொல்லுக்கு எல்லாமே அந்த புருஷன் கேட்கறா அப்படின்னாக்கா இந்த காலம் என்ன பண்றாங்க? மனைவி சொல்லுது இந்த காலம் இருக்கிறாங்க இல்லையா? மனைவி சொல்ல புருஷன் கேட்கறாங்களா? ஏன் இந்த காலம் ஏன் கேட்கறாங்க சொல்லுங்க பாக்கலாம். பயம் புரியுதுல? ஏன் பொண்டாட்டி ஆடுறா போட பாத்துக்கல, ஏன் புருஷன் ஆடுறாங்கன்னாக்கா பயம், ஃபியர். ஏன்னா இவன் பிரச்சனை ஆயிடுவேன், சண்டை வந்துருவேன். அந்த என்ன பண்றாங்களா? ஆண்களுக்கு அப்புறம் சொல்லி போறது, ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, எதுக்கு சும்மா சொல்ற அப்படி இல்லை. இப்ப நீங்க ஜஸ்ட் அந்த பெண்ணை யோசிச்சு பாருங்க, இவரு எது பண்ணிட்டு இருப்பாரு? சரி போக மாட்டேன்னு விட்டுப்பாரு. ஐயோ இது சும்மா பிரச்சனை பண்ணுவோம், இது சும்மா சண்டை போடும் அப்படின்னு விட்டுருப்பாரு. அவர் தெரியல இந்த பெண்ணு அவ்வளவு குணசாலியான ஒரு பெண்ணு, அவ்வளவு கேரக்டர் ஒரு பெண்ணு. அப்போ இந்த ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? இந்த வருஷம் இருக்கிறதே நமக்கு ஒரு வருஷம் படிச்சு பார்க்கலாமா? வாசி ஒரு வருஷத்தை நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20 வசனம். Proverbs 31:20. திருமையானவர்களுக்கு தன் கை, ஏழைகளுக்கு தன் கரங்களை. என்னங்களா ஒரு பெண்ணை பத்தி ஒரு நல்ல பெண்ணை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருக்கா? சிறுமையானவர்களுக்கு தன் கையை நீட்டி, ஏழைகளுக்கு தன் கரங்களை, தன் வீட்டார் அனைவருக்கும் வெட்டத்துறை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிர்லாம். 23. தன் புருஷன் தேசத்திற்களோட நியாயத்தலைகளில் உட்கார்ந்திருக்கையில் நிறைவேற்றவர்களா இருக்கிறார். யாரும் நினைக்கலாம்
இந்த ஒரு நல்ல ஸ்திரீ இதோடைய அந்த ஒரு கிரேட்னஸ்னால, அதோடைய கிரேட் கேரக்டர்னால என்ன வருது? ரெஸ்பெக்ட். புருஷன் கூட ரெஸ்பெக்ட்ங்களா சொசைட்டில? புருஷன் கூட மரியாதை சொல்லுவா. என்னன்னா, ஐயோ அந்த ஆளா யாருக்கு வந்தாலு அந்த பெண்ணுடைய புருஷன்பா. இன்னைக்கு சொல்றாங்க கொஞ்சம் பேரு, இந்த ஆளுக்கு யார் தெரியுமாப்பா? அந்த பெண்ணோட புருஷன். பாசிட்டிவ் சென்ஸ்ல இன்னைக்கு மேக்சிமம் எல்லாமே நெகட்டிவ் சென்ஸ்ல தான். ஆனா அந்த காலத்துல பாருங்க, ஒரு பெண்ணை எழுதும் போது என்ன இருக்குதுங்களா, நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணது பாருங்க. அப்ப கூட நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தேவன் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிற பெண்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ், நம்மளுக்கு இப்பதான் 1950 தான் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டை கிடைச்சிச்சு. தேவன் அன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டு. அப்புறம் தேவனுடைய அந்த நீதி எவ்வளவு எப்படி இருக்குதுனாக்கா, ஒரு மனைவி இருக்கிற அந்த ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அது பில்ட் பண்ணிருக்கிற ஒரு வீடு, அந்த வீடு அதை பில்ட் பண்ணிருக்கிறதுனால அது கேரக்டர் என்ன ஆகுதுங்களா, ஈவன் இஸ் ஹஸ்பண்ட் இஸ் ரெகக்னைஸ்ட். அந்த பெண்ணா, அந்த புருஷன் யாருமா, அந்த பெண்ணுடைய புருஷாவ இன்னைக்கு கூட பேச சொல்லல. இன்னைக்கு பேசுவாங்க எல்லாம் நெகட்டிவ் தான். ஐயா அவனா அந்த பொண்ணு பாரு, அது யாரு, அந்த பொண்ணு புருஷன் தான் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பெண்ணு. அப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பெண் என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா, அது எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்குது அப்படின்னாக்கா பாருங்க, வசனத்தை தேடி போயிருக்குது, வசனம் வரும்போது கேட்டிருக்குது. வசனம் வரும்போது கேட்கும் போது வெறும் கேட்டு விட்டுலாம் இல்ல. இப்ப நம்ம படம் என்ன பண்றோம், நிறைய டைம் வசனம் கேட்டு விட்டுறல, அப்படி கேட்டு விட்டுல இல்ல. அந்த பெண்ணு வசனத்தை கேட்டு என்ன பாக்குது அப்படின்னாக்கா, இந்த மனுஷன் டெய்லி போறாருல, எங்க சாப்பிடுவாரு? அது ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, எங்க சாப்பிடுவாரு டெய்லியும்? இவ்வளவு தேவனுடைய பிரயாசப்படுறாரு, தேவனுடைய வேலை செய்யறாரு, எங்க சாப்பிடுவாரு இவரு? அப்ப என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த யோசனை வந்திருக்குது. அப்புறம் ஒரு கேரக்டர் பாருங்க, என்னன்னு நம்ம படிக்க வாசிக்கலாம் பாருங்க. 8ஆம் வசனம் அந்த இன்னும் படிக்கலாம், அதுல ஃபுல்லா படிக்கலாம். திருப்பா நீங்க எந்த பாயிண்ட் விட்டீங்கன்னா, நான் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் ஒருதினப்படுத்தபடி அங்கே என்ன எப்படி இருக்குனாக்கா, she compelled him regularly. ரெகுலரா அந்த பொண்ணு அவரை கம்பல் பண்ணி என்ன பண்ணு, எங்க வீட்டுல சாப்பிட்டு கம்பல் பண்ணி இருக்குது. அப்ப பாருங்க, இப்போ எலிஷா அந்த பெண்ணு கூப்பிட்டு போயிருப்பாரா சாப்பிடறதுக்கு? கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணு, ஏன்னா அவரு தேவனுடைய பக்தர், அவரு தேவனுடைய ஜனம், அவர் என்ன யோசிக்கிறது எல்லாமே, அவ போகணுமா வேண்டாமா, அந்த பெண்ணு எப்படி, புருஷன் எப்படி, ஏன்னா இப்ப ஊர் போறதுனால என்ன இருக்கக்கூடாது அந்த ஃபேமிலியில, இதெல்லாம் யோசிக்கிறாரு. எல்லாம் யோசிச்சு என்ன ஆகுதுனாக்கா, இது நிறைய கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலிஷா என்ன ஆயிடுச்சு, அவர் கான்பிடன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், இங்க நம்ம போகலாம். அவர் போகும்போது அந்த பெண்ணு சாப்பாடு கொடுத்துருக்குது, சாப்பாடு கொடுத்துருக்குது. இப்ப சாப்பாடு கொடுத்துருக்கும் போது நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், என்ன சொல்றது வசனம், அவர் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இங்க போயிட்டு சாப்பிட்டு இருக்காரு. எப்படி இப்போ இப்படி சொல்லிக்கலாமா, இப்போ எலிஷாவே டைம் டேபிள் பிக்ஸ் பண்ணினாரா, ஒரு அவங்க போகும்போது இங்க சாப்பாடு அப்படி பிக்ஸ் பண்ணிட்டாரா, அப்படி பிக்ஸ் பண்ணி போயிருப்பாரு. சரி, எப்படி அந்த பக்கம் போகும்போது எப்படி சாப்பிட்டு போறாரு? அப்போ இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா, பாரு எலிஷா நீ இந்த பக்கம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணி எங்களை சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்றதுனால அந்த போகும்போதெல்லாம் வீட்டுக்கு போய் போவாரா? ஒருத்தர் சாப்பாடு குடுத்துச்சு, ஆயிடுச்சா குடுத்துச்சு. இப்ப அதுக்கு ஒரு டைம் தெரியுமா, எலிஷா எப்ப போறான்னு டைம் தெரியுமா அதுக்கு? அப்போ இப்ப வரும்போதெல்லாம் எலிஷா அங்க சாப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னாக்கா, கண்டிப்பா எலிஷா என்ன பண்ணிக்க மாட்டாரு, டேரக்டாக வந்துமா சாப்பாடுக்கு சொல்லிமா எங்கம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்க மாட்டாரு. புரியல, சாப்பாடு தரேன்னு சொல்லி எங்க சாப்பாடு. அப்ப என்ன பண்ணிருக்குது, எலிஷா வர டைம் கரெக்டா பாத்துட்டு அது வரும்போது என்ன பண்ணிட்டு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியே காத்து இருக்குது வரும்போதெல்லாம். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த பக்கம் எலிஷா பாஸ் ஆகும் போதெல்லாம் அவர் சாப்பிட்டு போயிருக்காரு. புரியுதுல்ல, நம்மள மாதிரி இல்லைங்களா, நம்ம பாருங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், என்ன சவுண்ட் அங்க நான் என்ன சொல்றேன்னா, வந்திருக்க யாரும் சாப்பாட்டுக்கு வரல, புரியுதா? சாப்பாட்டுக்கு வந்தா அது என்னுடைய இது இல்லையா, சாப்பாட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் சாப்பாட்டுக்கு வரல. அப்படி ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னாக்கா, வசனங்கள் போதிக்கப்படுது, அந்த வசனங்கள் கேட்கணும். அந்த வசனங்கள் கேட்கும் போது அந்த சகோதரர்களுக்கு உபசரிக்கிறதா சாப்பாடு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா 7:30 கிளாஸ் 7:45 கிளாஸ் அப்படின்னாக்கா அது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம். இது எல்லாருக்கும் மிஸ்டேக் நடக்குது ஆக்சுவலா. அப்படி நீங்க 7:30க்கு மேலதான் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து சொல்றோம், ரிக்வஸ்ட் உங்ககிட்ட நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ணினா நெசசிட்டி இல்ல, புரியுது இல்ல. நீங்க கொடுத்தா, நீங்க சாப்பாடு கொடுத்தாதான் யாரும் சாப்பிட்டு போடுங்க அப்படின்னு இல்ல. நீங்க கொடுத்தா எல்லாரும் பிடிக்குவோம், அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுப்பாங்க, வீட்டுல சாப்பிடாத கூட என்ன பிடிப்பாங்க, அது அவங்க யாரும் நீங்க சாப்பாட்டுக்கு வரல. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணணும். ஒரு வீட்டுக்கு 2 months ஒன்ஸ் தான் வருது, அந்த ஒரு நாள் நம்ம ப்ரிப்பேரா இருக்க முடியலனாக்கா இது ஒரு வீட்டுல யாரும் மிஸ்டேக் இல்ல. ரெகுலரா நிறைய வீட்டுல 7:30 தான் ஸ்டவ் எரியுது. அப்ப இது தப்பா சரியா? இது புரியுதுல? நீங்க கிளாஸ் கேட்கலாம், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நமக்கு.
நம்ம பேச நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டா ஆகுற மாதிரி இருந்தாக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ண முடியலனாக்கா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அனுப்பிச்சிடுங்க, முடிஞ்சிருக்குங்க. யாருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணோம், அந்த சவுண்ட் வந்துச்சு, 2 டக்கடான சவுண்ட் வருது, ப்ரேயருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல. நம்ம தேவன்கிட்ட பேசுற பேச்சுக்கு என்ன பண்றோம், நம்ம இந்த மாம்சமான சாப்பாடு நம்ம டிஸ்டர்ப் பண்ணது இல்ல. அதனால ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த பெண்ணு எப்படி இருக்குனாக்கா, எலிசா வந்தபோது ஸ்டவ் பத்த வச்சிருக்குமா, அரிசி அனுப்பி எலிசா வந்து அரிசி வாங்கிருக்குமா, ப்ரிப்பேர்ட் அது. ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் இந்த மாதிரி பிரயாசப்பட்டு வரும்போது இந்த பிரயாசப்படுறவர்கள் என்ன ஆயிடக்கூடாது, பசியோட போகக்கூடாது. இந்த பிரயாசப்படுறவங்களுக்கு கரெக்டான சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு கொடுத்தா என்ன பண்ணாங்க, முன்னாடியே பிரேயரா சாப்பாடு குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போய் நிக்கிறது லேடி. அப்ப என்ன ஆயிடுச்சு, எலிசா போகும்போது என்ன எலிசா அப்படின்னு போடுவாங்க, மிஸ் ஆகவே இல்ல. எலிசா போகும்போதெல்லாம் சாப்பிட்டுதான் போறாரு. அது எலிசா வந்து போனது இல்ல, இந்த பொண்ணுடைய கேரக்டர். ஏன்னா எலிசா போகும்போது என்ன பண்ணணும், சாப்பிட்டுதான் போகணும். புரியுதுல? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அப்ப என்ன பண்ணிச்சுனாக்கா, ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணிச்சு, ஒரு டைம் சாப்பிட வச்சுச்சு. ஒரு டைம் சாப்பிட வச்சது மாத்திரம் இல்லாம கண்டினியூஸா எலிசா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவரை சாப்பிட வச்சிருக்குது. அப்ப நெக்ஸ்ட் என்ன யோசிச்சுட்டு பெண்ணு, சாப்பிட்டு போறாரு, இப்போ எங்க தங்குவார் அவரு? ஒரு பக்தர் வராரு, எவ்வளவு மனுஷன் அவரு, சாப்பிட்டு போறாரு, எங்க தங்குவாரு? அப்ப என்ன பண்ணிச்சு, இப்போ அது இப்ப சாப்பாடு வந்து புருஷனை கேட்டுச்சுடா, புருஷனை கேட்டு சாப்பாடு பிடிச்சிருந்தா, அப்ப கேட்கல, அப்படியே போட்டுச்சு. ஆனா இப்ப தங்க வைக்க எலிசா என்ன பண்ணிப்பா, புருஷனை போய் கேட்குது பாரு, அவர் வந்து தேவ மனுஷன். அப்ப புருஷனுக்கு எலியா பத்தி தெரியாம இருக்குமா, எலிசா பத்தி தெரியாம இருக்குமா, புருஷனுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப புருஷனுக்கு தெரியும் எலிசா யாரு, அப்ப எலிசாவுடைய கேரக்டர் யாரு, அவர் எவ்வளவு தேவனுடைய ஒரு மனுஷனா இருக்கிறாருன்னு அவன் புருஷனுக்கு நல்லா தெரியுது. அப்ப இந்த பெண்ணு போய் ரிக்வெஸ்ட் வைக்கும் போது அது என்ன பண்ணதுக்கு, அப்பனா ஒரு பக்தன் வராரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், எங்க தங்குவாரு? அப்ப என்ன பண்ணலாம், தங்குறதும் இங்கே விடப்பட்டோம். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இங்கே சாப்பிட்டு இங்கே தங்கிட்டு இங்கே படிச்சுட்டு என்ன பண்ண முடிப்பாரு, எலிசாவோட வேலை என்ன, சொல்லணும் போயிட்டு ஒரு ரூம் கொடுத்துட்டு இருட்டு லைட் எல்லாம் வந்தா என்ன பண்ணுவாரு? புரியல? அவர் என்ன பண்ண, வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்தவருடைய வேலை என்ன, தேவனை வசனம் பண்ணல, அதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கும், அதை அவர் தயார்படுத்திக்கணும். அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு உண்டாக்காத மாதிரி தேவனுடைய வேலையை எந்த இடத்துல தடைப்படாதபடிக்கு தேவனுடைய வேலையை தேவனுடைய மனுஷன் பலத்தோட செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் படிச்சு. இந்த ஊர்ல, இந்த சூனியம் சொல்ற ஊர்ல இந்த பெண்ணு போட்டு எஃபெக்ட்னாலதான் என்ன இருக்குது, எலிசா வந்து சாப்பிட்டு தங்கி என்ன பண்றாரு, இங்க இருந்தாரு ஒரு நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு அந்த காலத்துக்கான கேரக்டரா அப்படின்னா, ஒரு தேவ ஜனத்தை தேவ மனுஷர்களை உபசரிக்கிறது, அவங்க வந்து அவங்களுடைய பிசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுன்றது வெறும் அந்த காலத்துல மட்டும் தான் இருக்கிற ஒரு உண்மையான்னு பாத்தீங்கன்னாக்கா, அது தொடர்ந்து எந்த காலமா இருந்தாலும் சரி என்ன ஆயிடுச்சுங்களா, தேவனுடைய ஜனத்துக்கு என்ன பண்ணுவோம், தேவ ஜனங்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வரும்போது தேவனுடைய ஜனங்கள் தான் அந்த ஊழியக்கார பார்க்கணும். நம்மளுக்கு பல சொல்ல தெரியும் எல்லாமே. நம்மளுக்கு ஒரு ராஷ்டிரப்பட்ட வாசனம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் 1 தீமோத்தேயு 3:2 ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாத ஒரே மனைவியை உடைய புருஷன், ஜாகிரதை உள்ளவன், தெரிந்த புத்தியுள்ளவன், யோக்கியம் உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன். அந்நியரை உபசரிக்கிறவனும், அப்படின்னா உபசரிப்புன்றது என்ன, டிஃபால்ட்டாக தேவனுடைய ஜனத்துக்கு தேவனுடைய மனுஷனை பார்க்கும்போது உபசரிக்கணும்ன்றது என்னங்களா பேசிக்காக ஃபண்டமெண்டலாவே கொடுத்திருக்க ஒரு ட்ரூத். அப்ப இந்த பெண் என்ன பண்ணிச்சு, ஒரு தேவனுடைய மனுஷியாய் தேவனுடைய மனுஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை அப்படி இந்த பெண்ணு கரெக்டா செய்திருக்குது, தொடர்ச்சியா செய்திருக்குது. அப்ப தொடர்ச்சியா செய்தால் என்ன படிச்சோம், நம்ம ஆசீர்வாசம் படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சோங்களா, ஒரு தீர்க்கதரிசியா நீ அங்கீகாரம் பண்ணா, அவங்களை நீ வரவேற்றுக்குனா, நீ அவங்களை சேர்த்துக்குனாக்கா தீர்க்கதரிசி பலன் உனக்கு கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு தீர்க்கதரிசி சேர்த்ததுனால தீர்க்கதரிசிக்கு உண்டான பலன் அதுக்கு கிடைச்சிருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ் படிக்கும் போது 9ஆம் வசனம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த பெண்ணுக்கு என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் கிடைச்சிருக்குது, அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன லெசன், நம்ம என்ன அதுல இருந்து பாடத்தை கத்துக்கலாம், அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன் படிக்கலாம்.